பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி வெயில் காலத்துல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அதுல குறிப்பாக நம்ம 12லேருந்து 3 மணி அளவில் நம்ம வெயில்ல போவதை தவிர்க்க வேண்டும். அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். அதே மாதிரி வெயில்ல வேலை பண்ணக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டால் அந்த மாதிரி நேரத்தில் முடிந்த அளவுக்கு நேரில் இருக்கணும். இல்லையா தலையை கவர் பண்ணி துணியை வச்சு கவர் பண்ணிக்கலாம். குறிப்பாக நம்மளோட குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் அதை விடக்கூடாது. அந்த காரோ இதுலேயோ அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம விட்டுற போகக்கூடாது. அவங்க கவனக்குறைவை விடக்கூடாது. நேரடி வெயில் தாக்கத்திலேருந்து அவங்கள அவாய்ட் பண்ணோம். அந்த மாதிரி ஏற்கனவே டூஸ் அண்ட் டோன்ஸ் நம்ம தேசிய மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை ஏஜென்சிஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் நம்ம இந்த இடத்தை பார்வையிட்டோம். குறிப்பாக இந்த மாதிரி பொது இடங்கள்ல ஏற்கனவே நம்மளோட மருத்துவமனைகளை பொறுத்தவரை அரசு மருத்துவமனை அனைத்திலும் இந்த வெயிலுக்கான நோய் வரும்பொழுது என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டோ அது அனைத்தும் அவைலபிளாக இருக்குது. அதில் சென்னை மாநகராட்சி சார்பில் நம்மளோட 140 பிஹெச்சிஸ், 140 ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸு, 16 கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடங்கள், அதே மாதிரி 4 நம்மளோட மற்ற இதர மேட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் சிடிஹெச்சில் இந்த வசதிகள் இருக்குது. இதில் இருக்கும் பொழுது இதில் ஓஆர்எஸும் அந்த இடத்துல குடிதண்ணியோட சேர்ந்து கொடுக்கக்கூடிய வசதிகள். வெயிலில் போனால் ஜென்ரலி என்ன நம்ம அவாய்ட் பண்ணும்போது தலை சுற்றல், தலைவலி, அதே மாதிரி திடம்னு டீஹைட்ரேஷனை அவாய்ட் பண்ணணும். தண்ணி நம்ம உடம்புலேருந்து போகக்கூடியதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வேர்வேலை அதே மாதிரி உப்பு தண்ணி போகிறதுனால தான் ஓஆர்எஸ். அதனால்தான் கூடுதலாக ஏற்கனவே 75 இடத்தில் பொது இடத்துலையும் இந்த குடிதண்ணியோட சேர்த்து ஓஆர்எஸ் கொடுக்கணும்னு சொல்லும்போது தற்பொழுது 158 இடத்துல 75 150 இடத்துல இந்த வசதிகள், பஸ் ஸ்டாண்ட் போன்ற இடங்கள்ல இந்த வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதே மாதிரி தேவையான 2.96 லேக் ஓஆர்எஸ் சாஷஸ் நம்ம கையில் இருக்கு. மெயினாக நம்ம வெயில் அவாய்ட் பண்ணுவாங்க, நிழலில் இருக்கணும். அதே மாதிரி இந்த சுற்றறிக்கும் வெயிலில் குடி தண்ணி தேவையான தான் இல்லாட்ட குடிக்கணும். இதுதான் அந்த சப்ஜெக்ட். ரெண்டாவது மிக முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னா, உங்களுக்கே தெரியும், கடந்த 100 ஆண்டுகளில் வரக்கூடிய முக்கியமான தொற்று நோய்கள் பார்த்தீங்கன்னா 70 விழுக்காடு தொற்று நோய்கள் கால்நடைகள்லேருந்து நம்மளுக்கும் நம்மளேருந்து கால்நடைகளும் போகக்கூடிய இதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஏன் கொடிய நோய் COVID-19 போன்ற நோய்களும் இந்த மாதிரி கால்நடைகள்லேருந்து வர்றதுதான் நமக்கு தெரியுது. அதனால்தான் கால்நடைகள் 2 ஒன்று கம்பேனியனாக வச்சுருக்காங்க. கம்பேனியனா நம்ம கூட வச்சுக்கிறாங்க. பெட்டு, அதை பெட்டு என்னன்னா நம்மளோட சமூக நம்ம பொருளாதார ரீதியிலையும் இந்த பால், அதே மாதிரி மீட்டு அதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தும். அதனால்தான் உலக கால்நடை தினத்துக்கு தனி முக்கியத்துவம் வருது. தற்பொழுது அந்த கால்நடைகளையும் நம்ம தேவையான அந்த நோய் வராமல் தடுக்கணும். ஏனென்றால் கால்நடைக்கு நோய் வந்தால் கால்நடைகளுக்கும் பாதிப்பு. அது மாதிரி கால்நடைகள் மனிதரை கிடைக்கும் போது பல தொற்று நோய்கள் கால்நடைகள் என்றது. அதனால்தான் உலக கால்நடை தினம் எப்பவுமே கடைசி சாட்டர்டே ஏப்ரல் கொண்டாடப்படுகிறது. உலக அளவில் இதை கொண்டாடப்படும் பொழுது அதற்கான நம்ம தொடங்கினோம். ஆல்ரெடி கொளத்தூரில் சாட்டர்டே கொண்டா கூட இன்னைக்கும் அதை தொடங்கி அந்த பணிகள் நம்மளோட 17 கால்நடை மருத்துவர்களோட சேர்ந்து சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை நமக்கு ஒரு அபட்டாயர் இருக்கு. அபட்டாயர்னா இந்த மாம்சம் கிடைக்கக்கூடிய கால்நடைகளை விட்டு அது அந்த இடம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருநாய்கள் எல்லாருக்கும் ஒரு பக்கம் பிரச்சனையா இருந்தாலும் சட்டத்தில் சில அதற்குன்னு பாதுகாப்பு இருக்கு. அந்த பிரச்சனை இருக்கு. இதுல ரேபீஸ் போன்ற நோய்கள் வரக்கூடாது. அந்த விலங்குகளுக்கும் பூச்சி போன்ற எல்லாரும் மனிதருக்கு வரக்கூடிய அனைத்தும். நானும் ஒரு கால்நடை மருத்துவர் என்பதால் நம்ம பக்கத்தில் மருத்துவரும் இருக்காரு. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கும் நம்ம இந்த ஒரு கேம்பெயின் பண்ணியிருக்கோம்.